ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி 150 கிராம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். டே 72 ஆஃப் 100 டே சேலஞ்சஸில் நம்ம 3 லேக் கெயின் பண்ண போகிறோம். டே 1 சிக்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கிராமில் கொடுத்தாங்க. நம்ம டே 33ல் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 150 கிராம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குங்க. இது வந்து ஓனாக பண்ணி நல்லாவே ரிசல்ட் வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வேறு எங்கேயும் விற்கலங்க. நம்ம கோழி பண்ணைக்கு பக்கத்தாலேயே தாங்க வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபீட் ரேஷியோவில் வந்து கோழியில் கொடுக்குறீன்னு கேட்குறீங்க. நாம பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை 50 கிலோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா 20 கிலோ வந்து மிக்ஸ் பண்ணி தாங்க வந்து நம்ம கோழியில் கொடுக்குறோம். இதனால பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோத் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபீட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டே 30லேருந்து டே 40 மட்டும் நம்ம வந்து ஃபீட் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக தாங்க வச்சிருக்கோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நல்லாவே ஃபீட் எடுக்குங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மூட்டை வந்து இப்போ காலியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கர் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சுங்க 2 டேஸாக. சரி கையோட க்ளீன் பண்ணி விட்டுலான்ட்டு அதையும் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பாக்டீரியாவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு வந்து அட்டாக் ஆகுதுங்க. அப்புறம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி கட்டவே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக வெளியே போயிருந்துங்க. அதுக்காக மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. அப்கமிங்ஸ்ல பார்ப்போம். பை.